கமான் மில்லினியம் குவாலா குபூபாரோவிலிருந்து மீண்டுமாக இந்த பதிவு. ஒரு புத்தகத்தில் நான் வாசித்த ஒரு காரியம், சுவையான தியானங்கள் என்கிற அமரர் ஐயா சாம் ஜெபதுரை அவர்களுடைய புத்தகத்தில் இருந்து இந்த பதிவை நான் வாசித்த பொழுது இதை காணொளியாக பண்ண வேண்டும் என்று தீர்மானித்து அதை வாசித்து இப்பொழுது காணொளியாக அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். மூடி என்கிற ஒரு தேவ மனிதர், தெய்வ பக்தி உள்ளவர், பக்திமான். அவர் ஒரு மேடையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆங்கிலத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் பண்ண கீழே ஒருவர் உட்காந்துருக்கிறாரு. அவர் மேதாவி மாதிரி, எல்லாம் அறிந்தவர் மாதிரி, எல்லா நுணுக்கங்களும் தெரிந்தவர் மாதிரி அப்படியே கோபத்தில், என்ன இந்த மூடி தப்பாக பிரசங்கம் பண்ணுறாரு, அவருடைய வார்த்தையில் அந்த அந்த சரியான மொழியில் அவர் பண்ண மாட்டார், உச்சரிப்பு சரியில்லை, இந்த இடத்துல அந்த எப்படி சொல்லணுமோ அந்த வார்த்தையை சொல்கிறார். கடந்த காலத்துக்கு நிகழ்காலத்தை குறித்து பேசுகிறார், நிகழ்காலத்தை கடந்த காலத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரசங்கம் முழுவதும் இவர் குறிப்பெடுத்து பிள்ளைகளை மாத்திரம் குறிப்பெடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கப்புறம் பிரசங்கம்லாம் முடிஞ்ச உடனே அவர் நேராக போயிட்டு, ஐயா உங்களை நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் மூடி அவர்களே அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், சரி வாங்க சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சரியாக பிரசங்கம் பண்ண மாட்டீங்க, உங்களுடைய ஆங்கிலம் புலமை இல்லை, ஆங்கிலத்தில் நீங்கள் ஜீரோ, நீங்கள் சொல்கிற வார்த்தை கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலத்தை மாறி மாறி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய உச்சரிப்பு சரியில்லை, வார்த்தையின் உச்சரிப்புகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு போனார். அதற்கு மூடி அவர்கள் ஐயா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் புலமை பெற்றவர், ஆங்கிலத்தில் மிகவும் திறமைசாலி, எல்லாம் எனக்கு தெரியும், ஏன் நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டவுடனே அவர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டார். அதாவது மற்றவங்க செய்கிற காரியத்தை குறை கண்டுபிடிப்பதற்கு மாத்திரம் ஒரு சிலர் அந்த குறைகளையே தேடி கொண்டிருப்பார்கள். அந்த குறைகளையே தேடி அவங்கள கூப்பிட்டு அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்களே ஒழிய கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு வாலிப தம்பி பாஸ்டரை போய் பார்த்தானா, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இது அநியாயமாக இருக்குது, பொம்பளைங்க எப்படி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலாம், இவங்க எப்படி மேலே இருந்து ஆண்கள் மேல் அதிகாரம் கொண்டு ஆண்கள் இடத்துல இவங்க அதிகாரமாக பேசி பிரசங்கம் பண்ணலாம், எப்படி பாஸ்டர் அது முடியும் அப்படி சொல்லிட்டு பாஸ்டர் இடத்துல கேட்டாராம். அதுக்கு பாஸ்டர் சொன்னாராம், நீ பொம்பளையா ஆம்பளையான்னு கேட்டாராம். அதற்கு அவன் சொன்னானா, நான் ஆம்பளை தான், நீ ஆம்பளை பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு கர்த்தருடைய எந்த காரியத்தையும் எந்த ஊழியத்தையும் செய்யாமல் பொம்பளை மாதிரி வீட்டில் இருக்கிறனால தான் ஆண்டவருக்காக துணிந்து எழுந்து நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்வேன் என்று வருகிற பெண்களை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் வெக்கப்பட்டு அப்படியே தலை குனிந்து போயிட்டானான். மற்றவங்க கண்ணில் என்ன இருக்கிறது, அவங்க முதுகில் என்ன அழுக்கு இருக்குன்னு மற்றவங்களையே குறை பேசி கொண்டு இருக்கிற அநேகரும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். மற்றவங்களே குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்காக அவங்க எழுந்து செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்காக எழுந்து செய்கிறவர்களை ஏதாவது சொல்லி மடங்கடிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. பிரியமானவர்களே, ஒரு வசனம் இருக்கிறது, ரோமர் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவை நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். ஆண்டவரே, மூடி அவர்கள் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணது அது தவறுதலாக பிரசங்கம் பண்ணுகிறார், அவருடைய வார்த்தைகள் சரியில்லை, கிராமர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ காரியங்களை குறை சொன்ன அந்த மனிதன் படித்த மேதாவி, ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாமல் இருப்பதை குறித்து சுட்டி காட்டினதுக்காக சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.